எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல, திருவாரூர்ல பிறந்தா முக்தி, சிதம்பரத்துல வாழ்ந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தின்னு. ஒரு இடத்துல பிறக்கிறதோ வாழறதோ இறக்கிறதோ இந்த மூணுமே நம்ம கையில இல்லைல்ல. அப்ப நம்ம யாருக்குமே முக்தி கிடைக்காதா என்ன? அதான் இல்லை. திருவண்ணாமலையில இருக்கிற சிவனை ஆத்மாத்மா மனசார வேண்டினாலே அவங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படி அந்த திருவண்ணாமலையில இருக்கிற சிவனுக்கு என்னதான் சிறப்பம்சம்? வாங்க ஒன்னொன்னா இந்த காணொலியில பார்க்கலாம். திருவண்ணாமலையில சிவபெருமான் ஜோதி வடிவா காட்சியளிக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த ஜோதி வடிவுக்கான காரணம் என்ன? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு முறை விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் அவங்க 2 பேர்ல யார் பெரியவங்கன்னு ஒரு போட்டி வருது. இதை தீர்த்து வைக்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட போறாங்க. உடனே சிவபெருமான் ஒரு அக்னி வடிவா, அதாவது ஒரு ஜோதி வடிவா உருவெடுத்து என்னோட துவக்கத்தையும் என்னோட முடிவையும் உங்க 2 பேர்ல யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் உங்க 2 பேர்ல பெரியவங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது சரியான போட்டி அப்படின்னு சொல்லி பிரம்மா விஷ்ணுவும் அந்த போட்டிக்கு சம்மதிக்கிறாங்க. பிரம்மா உடனே ஒரு அன்னப்பட்சியா மாறி சிவனோட துவக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மேல பறந்து செல்றாரு. நம்ம விஷ்ணு பரமாத்மாவும் சிவனோட முடிவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பன்றியா உருவெடுத்து கீழ் நோக்கி செல்றாரு. ஆனா இறுதியில பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் சிவனோட துவக்கத்தையும் முடிவையும் கண்டே பிடிக்க முடியல. 2 பேரும் அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தோத்ததுக்கு சிவபெருமான் 3 காரணங்கள் சொல்றாரு. முதல் காரணம் என்னன்னா, இவங்க 2 பேரும் கடவுளை அன்பின் மூலமா தேடாம நீயா நானா அப்படின்ட்டு ஆணவத்தின் மூலமா தேடுறாங்க. அதனாலதான் கடவுளை அடைய முடியலன்னு சிவபெருமான் சொல்றாரு. 2வது காரணம் என்னன்னா, வெறும் கல்வியாலையும் செல்வத்தாலையும் மட்டுமே கடவுளை அடைய முடியாது. உள்ளத்துல இருக்கிற அன்பால மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் உங்க 2 பேரையும் நான் தோக்க வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் கல்வி தேவியின் கணவரான பிரம்மாவும் தோத்து போயிட்டாரு, செல்வ நாயகியின் கணவரான விஷ்ணுவும் தோத்து போயிட்டாரு. 3வது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேருமே கடவுளை அவங்களுக்குள்ள தேடாம வெளியில தேட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில தேடுறதுனால அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்குள்ளே தேடி இருந்தாங்கன்னா கடவுள் கண்டிப்பா அவங்களுக்கு தென்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றாரு. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கடவுளை அன்பின் மூலமாகவும் சரணாகதியின் மூலமா மட்டும்தான் அடைய முடியும்னு நம்ம எல்லாருக்கும் உணர்த்துறதுக்காக தான் அந்த சிவபெருமான் இந்த அற்புதமான திருவிளையாடலை நிகழ்த்தியிருக்காரு. இப்ப அந்த சிவபெருமான் மீது நம்ம ஆலய மியூசிக்கல்ஸ் இயற்றி இசையமைத்த ஒரு அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்வோமா? வாங்க. நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அருணாச்சலா, எங்கள் அருணாச்சலா, நிம்மதி வாழ்வினை நித்தமும் தந்திடும் நீலகண்டனே அருணாச்சலா, நிம்மதி வாழ்வினை நித்தமும் தந்திடும் நீலகண்டனே அருணாச்சலா, அறியும் காணா அடி இதுவே திரு அண்ணாமலை இது கதி மனமே, அயனும் காணா முடி இதுவே ஆ அயனும் காணா முடியதுவே திரு அண்ணாமலையை துதி மனமே, அயனும் காணா முடியதுவே திரு அண்ணாமலையை துதி மனமே, திரு அண்ணாமலையை துதி மனமே. அருணாச்சலேஷ அருணாச்சலேஷ அருணாச்சலேஸ்வரா, எங்கள் அருணாச்சலேஷ அருணாச்சலேஷ அருணாச்சலேஸ்வரா, அருணாச்சலேஷ அருணாச்சலேஷ அருணாச்சலேஸ்வரா, எங்கள் அருணாச்சலேஷ அருணாச்சலேஷ அருணாச்சலேஸ்வரா. நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆலயா மியூசிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யநாராயணன். வணக்கம்.